இந்த லீமா ரோஸை வைத்து அவருடைய பணத்தை வைத்து எல்லாருக்கும் தலைக்கு தலை பேரம். ஆமாம், பெருவாரியான கோடிகள் கைமாறி இருக்கின்றன. அதனால தான் லீமா ரோஸ் சேர்த்த கூட்டம் தான் வேலுமணி அவர்கள். வேலுமணியால் இதை சேர்க்க முடியாது. லீமா ரோஸ் இந்த கூட்டத்தை சேர்த்து கொடுத்தார். அதற்கு அவருக்கு ஒரு மந்திரி பதவி. ஆகவே ஒரு மந்திரி பதவி என்றாலும் அவருக்கு தான், 3 பேர் என்றாலும் 3இல் ஒருவர், 6 என்றால் 6இல் ஒருவர். பணத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் அதிகாரத்தை விலைக்கு வாங்குவது, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை பரிசீட்டு மாநிலமாக மாற்றுவது என்பதுதான் அவருடைய பெரிய கொள்கை. அங்கே பதவி கிடையாது என்றவுடன் இங்கே பதவிக்கு மறுபடியும் பணத்தை வாரி அடிக்கிறார், ஆட்களை சேர்க்கிறார். எப்படி 24 பேர் சேர்ந்தார்கள்? 24 தானே, 25 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 25 பேர் எப்படி சேர்ந்தார்கள்? இந்த அம்மாவுடைய பணம், லாட்டரி சீட்டு வித்த பணம். ஆக தமிழ்நாட்டு அரசியல் லாட்டரி சீட்டு மருமகன், லாட்டரி சீட்டு மாமியார், புதுச்சேரியில் மகன் என்று இவர்கள் கைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியல் போவதென்றால் இவர்கள் என்ன மக்களின் மீது உள்ள நல் எண்ணத்தினாலா இவர்களெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள்? வந்தால் வடகிழக்கு மாநிலங்களை ஏமாற்றாமல் நீங்கள் பரிசு கொடுக்கலாமே. நீங்கள் பரிசு சீட்டையே யோக்கியமாக நடத்துவதில்லையே, அப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வீர்கள்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது 6 பேர் வரப்போகிறார்கள். இந்த 6 பேருக்கு வேண்டிய பணத்தை இந்த அம்மா கொடுத்து சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் 5 பேர் 6 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும். அதில் வேலுமணி, நம்முடைய CV சண்முகம், விஜயகுமார் எல்லாம் கல்குவாரி வழக்கு, மற்ற வழக்குகள், ஏராளமான வழக்குகள். இந்த 6 மந்திரியும் வழக்குகள் உள்ளவன் தான். இப்பொழுது நான் கேட்கிறேன், இவர்களுக்கு போய் நீங்கள் பீதாம்பரத்தை பொருத்தினீர்களே, மாலை இட்டீர்களே, இவர்கள் இடத்திற்கு நீங்கள் போனீர்களே. SP வேலுமணியை நேற்று வீட்டில் போய் சந்திச்சு. ஆமாம், அவர் வீட்டுக்கு போனீர்களே, எதற்காக போனீர்கள்? யோக்கியமானவர்களா? அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் உங்களுடைய ஆட்சி கலங்கப்படாதா? கொடுக்காவிட்டாலும் அதுக்கு ஆதரிக்கிறான். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எதுவும் அறிவிப்பு விட என்ன அறிவிப்பு பண்ணுவார்கள்? அது என்ன, இன்னும் மற்ற காங்கிரஸுக்கு கொடுத்து விட்டார்களா? இல்லை, கொடுப்பார்கள். கொடுக்கின்ற போது எல்லாருக்கும் கொடுப்பார்கள். 10 நாள் கொடுத்து தானே. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். உதயநிதி விடுங்க, உதயநிதி பெரிய தலைவர். எல்லாம் ஒன்றும் வெட்டி கூட்டம், அது தோற்கடிக்கப்பட்ட வெட்டி கூட்டம். அது கிடக்கட்டும். இந்த தப்பான மனிதர்களுக்கு நீ மந்திரி பதவியை கொடுத்தால் அவன் உங்களுடைய ஆட்சியில் வந்து என்ன செய்வான்? அது கிடக்கட்டும். இவர்களின் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கை எல்லாம் மூடி மறைப்பாயா? மந்திரியாக வைத்துக் கொள்வாயா? அந்த வழக்குகளெல்லாம் எல்லாம் மூடி மறைத்தால் இது ஸ்டாலின் தானே செய்தார். ஏகப்பட்ட மனிதர்களை பாதுகாத்து வைத்திருந்தார். கோழி முட்டையை அடைகாப்பது போல அவர் அடைகாத்து வைத்திருந்தார். ஏன்னா அவருக்கும் அந்த பங்கு இருந்தது, அவருக்கும் பங்கு போனது. ஆகவே அவர்களெல்லாம் பாதுகாத்தார். தப்பான மனிதர்களெல்லாம் பாதுகாத்தார். 1700 கோடி ஊழல் செய்த நேருவை, பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த செந்தில் பாலாஜி, அத்தனை பேரையும் அவர் பாதுகாத்தார். அந்த வேலையை இப்பொழுது நீங்கள் செய்ய போகிறீர்கள். வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களையெல்லாம் மந்திரியாக ஆக்கி அவர்களின் மீது வழக்கு நடைபெறாமல் அந்த வழக்குகளையெல்லாம் அமுக்கி வைத்து நேருவின் மீது உள்ள வழக்குகளை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி இந்த வேலை செய்வதில் என்ன யோக்கியதை இருக்கிறது?